புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பின் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அக்பர் அலி. வணக்கம் அக்பர் அலி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்பொழுது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார். அதன்படி ஏசி வசதி இல்லாத டவுன் பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5 7 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 13 17 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 2 ரூபாய், அதிகபட்சம் 4 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி டவுன் பேருந்து குறைந்தபட்ச கட்டணம் 10 13ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 26 34 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 3 அதிகபட்சமாக 8 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. டீலக்ஸ் நான் ஏசி பேருந்துகள் ஏசி டவுன் பேருந்துகளுக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் டீலக்ஸ் ஏசி பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 16ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 36 47 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி அல்லது எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 0.75 பைசா என்பதும் தற்போது 0.98 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை 20 என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் தற்போது 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு ₹1.30 என்பது தற்போது இருந்தது. இப்பொழுது ரூபாய் 1.69 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 25 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வசூலிக்கலாம். மேலும் புதுச்சேரி நகர பகுதிக்குள் ஏசி வால்வோ பஸ் கிலோமீட்டருக்கு ₹1.70 என்பது தற்பொழுது இருந்து வருகிறது. இப்பொழுது கூடுதல் கட்டணமாக 2 ரூபாய் 21 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 30 கிலோமீட்டருக்கு 54 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்பொழுது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கட்டணம் உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு மூலம் புதுச்சேரி கடலூர் பஸ் கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.